ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனாயின்ஸ்ல படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல்ல கேட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல CE 3015 ஜியோ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ லைன் டைஸா பார்ட் ஏ பார்ட் பின் பிரிச்சு கொடுத்துருக்கேன். ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா நம்ம சேனல் செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுற அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பார்த்தீங்க அப்படின்னா CE 3015 ஜியோ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ லைன் டைஸா பார்ட் ஏ பார்ட் பின் பிரிச்சு கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. சில ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. பர்பிள் கலர்ல கொடுத்துருக்க டாபிக்ஸ் 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் ஒன்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசியோகெமிக்கல் மெக்கானிசம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சாயில் பொல்யூட்டன் இன்ட்ராக்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காஸ் அண்ட் கன்சிக்வன்ஸ் ஆஃப் சாயில் பொல்யூஷன் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் ஒன்ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜியோ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் என்னன்னு கேட்கலாம். அதோட ரோல்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கெமிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேரக்டரைசேஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் சைட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கண்டாமினேட் இன் சப் சர்ஃபேஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அனாலிசிஸ் அண்ட் எவாலுவேஷன் இது பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட்ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்சிட்டிவ் கண்டெய்ன்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் பிக்வெஸ்ஷன்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டிஃப்யூஷன் அண்ட் டிஸ்பர்சன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக்சிடைசேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பயோடிகிரேடேஷன் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்சிட்டிவ் ஏர் ஸ்பார்க்கிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இன்சிட்டிவ் கண்டெய்ன்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே முக்கியமான ஒன்று. கிரவுண்ட் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் ஆன் சப்சர்ஃபேஸ் ட்ரெயின் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பம்பிங் சிஸ்டம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயோ ரெமிடியேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாயில் ரெமிடியேஷனும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் பெரியர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்விரான்மெண்டல் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. சோர்சஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் வேஸ்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சோர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக் வச்சு ஒரு கொஸ்டின் பிக்வெஸ்ஷன்ல வர அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மானிட்டரிங் லேண்ட்ஃபில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைட் செலக்ஷன் ஃபார் லேண்ட்ஃபில்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜியோ சிந்தட்டிக் லே இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லீச்சேட் கலெக்ஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காம்பவுண்ட்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபில்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காம்பவுண்ட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூட்டிலைசேஷன் ஆஃப் வேஸ்ட் அண்ட் சாயில் ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. எவாலுவேஷன் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. உட் வேஸ்ட் அண்ட் அதர் பிசிக்கல் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 15 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்னு கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் ரியூஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. முனிசிபல் ஸ்லட்ஜ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஸ்லட்ஜ் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பா கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. பிளாஸ்ட் ஃபர்னட் ஸ்லாக் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓவரால் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. பர்பிள் கலர்ல கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து பிக்வெஸ்ஷன்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.